வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல சிறப்பான தரமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தோம். திவாகர் அண்ட் கனியை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. தூக்குனது யாரு? இந்த சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், பார்வதி, கம்ருதன். இதுல வந்து திவாகருக்கு அந்த பக்கம் நிறைய போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் பஞ்சாயத்து வச்சிருந்தாரு. திவாகர் வந்து அந்த டாஸ்க்ல இருந்து நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்திருந்தா வேற ஒருத்தருக்கு தான் போட்டிருப்பாங்க இந்த கேங்ல இருக்கவங்க எல்லாம். இதுல திவாகரே வந்து வாண்டடா வண்டியில் ஏறிட்டார்ல. ஸோ அதனால திவாகர் இந்த பக்கம் மாட்டினாரு. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா பக்காவா ஸ்கெட்ச் போட்டாங்க. காலையிலே வந்து அரோரா கிட்ட பேசும்போது சாண்ட்ரா ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலி சாண்ட்ரா கேம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சீக்ரெட் டாஸ்க்ல பார்த்தோம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஊ தான் அப்படின்லாம் சொல்லும் போது திவ்யா வந்து கிளாப் பண்ணி அங்க திவ்யா அதுவரை நடிச்சிட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது ஏங்கா இப்படி பண்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மற்றவங்க திரும்பும் போது பார்த்தீங்கன்னா அக்கா அந்த பக்கம் கேப் இருக்கு பாருங்க, போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களே கண்ட்ரோலை மீறி வந்து ஊ அப்படின்லாம் வந்து குச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அது காரணம் சாண்ட்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ். அது யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. இங்க பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டாஸ்க்லேயே. இங்க வந்து சும்மாவே என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்க 2 நாளா. அதனால இப்போ இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இங்கிருந்து அந்த நாட்டுக்கு ஜம்ப் அடிச்சாங்க அப்படின்லாம் வந்து பார்வதி திவாகர் கிட்ட சொல்லும் போது, பார்வதி வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுமா, இந்த விஷயம் எல்லாம் நீ அங்க வச்சுக்க, என்ன ட்ரிகர் பண்ணாத, என்ன ட்ரிகர் பண்ணா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்லாம் அங்க வார்ன் பண்ணாங்க. நான் பார்த்தது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல, நீங்க வந்து அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதம்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அங்க நான் ஒன்றும் மேனேஜர் இல்லை பார்வதி, நான் உனக்கெல்லாம் நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது பார்வதி அப்படின்லாம் வச்சு செஞ்சாங்கல்ல. ஸோ அதே போல சரியா வார்னிங்கும் கொடுக்குறாங்க. எங்க வந்து சேர்த்துக்கணுமோ அங்க கரெக்டா சேர்த்துக்கிறாங்க. இந்த பெஸ்ட் ஒஸ்ட் யாரை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி நாமினேஷன்ல கனியை எடுத்துட்டு வர்றதுக்கு காரணமே இவங்க தான். அன்பு கேங்ல அங்க ஸ்ட்ராங்கா இருக்கவங்க எல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல திவாகர் பண்ண சொதப்பலால தான் எஃப்ஜே வந்து எஸ்கேப் ஆனது. திவாகருக்கு கொடுக்கப்பட்டது எஃப்ஜேவை போய் குத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா கானா வினோத்தை போய் குத்திட்டாரு மாத்தி. இல்லைன்னா எஃப்ஜே வந்து நாமினேஷன்ல வந்திருப்பா அப்படி. ஸோ இதுவா இன்னொரு விஷயம், நேத்து பார்த்தோம் ரேங்கிங் டாஸ்க்ல சாண்ட்ரா அங்க எல்லாருமே சண்டை போட்டு இருந்தாங்க. பிரஜன் கூட போயிட்டு எதுக்கு சபரி அங்க நிக்கிறான், முதல்ல இவங்க நான் இதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல அந்த பக்கம் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த தப்ப பொறுமையா மக்களுக்கு புரியுற மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் வைக்காம எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா பாத்தீங்கன்னா அங்க விக்கல்ஸ் அண்ட் அமித் கனி இருந்தாங்கல்ல ஜட்ஜஸா, அவங்க கிட்ட போகும்போது அங்க விக்கல்ஸே வந்து சொல்லியிருப்பாரு, வாமா நீயும் வந்துட்டியா, நீயும் வந்து திட்ட போறல, கழிவு ஊத்த போறல, உனக்கு கொடுத்த இடமும் சரியில்லைல்ல அப்படின்லாம் சொல்லும் போது, அப்படியெல்லாம் இல்லை, வந்த ஒரு வாரத்துல எனக்கு இந்த 4வது இடம் கொடுத்துருக்கிறீங்க, இன்னும் ஒரு 3 நாள்ல நான் முதல் இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. வாவ், இப்படிதான் தனியா தெரியணும் ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்னா. சூப்பர்ல அப்படின்னு தோணுச்சு. அரோராவை கூப்பிட்டு போயிட்டு வேற ஒன்று சொன்னாங்க பாருங்க. சபரி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா அடுத்த முறையும் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறான். அதனாலதான் எஃப்ஜே வந்து ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, சாண்ட்ரா, அரோரா, எஃப்ஜே 3 பேரும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அங்கே ஜம்ப் அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த திவாகர் வந்து கையை பிடிச்சி இழுக்க இங்கே தளபதிக்கே மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா முதல்ல அங்கிருந்து ஓட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே மன்னிப்பு கேட்குற அந்த பஞ்சாயத்து வந்து கரிச்சட்டி மண்டையா, தீஞ்ச கரிச்சட்டி மண்டையா அப்படின்லாம் இவர் வார்த்தையை விட்டார்ல, இந்த கரிச்சட்டி. ஸோ இதுக்கு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்ல, அப்போ வந்து மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு முடியாது, 2 பேரும் ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு அரோரா வந்து நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் நாடுக்கு போயிட்டாங்க. பின்னாடியே சம்மந்தமே இல்லாமல் எஃப்ஜேவும் போயிட்டான் அவர் பர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 பேரும் போனாங்களா. இப்போ இந்த டாஸ்க் இந்த டீம் தான் ஜெயிச்சு, தர்பேஸ் டீம். இதுல இருந்து ஒருத்தர் கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போடலாம், யார் அது சூஸ் பண்ணுங்க அப்படின்னு போது அங்கிருந்து மறுபடியும் ஓடி வந்தாரு இவரு எஃப்ஜே. அங்கிருந்து நான் அவர் போட்டி போடுறதுக்கு வந்தாரு. ஆனா அங்க ஓட்டு போடும் போது ஃபர்ஸ்ட் வியனா வந்து சுபிக்ஷா அப்படின்னு சொன்னாங்க, பார்வதி நான் தான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு போயிருக்கு, இருந்தாலும் அடுத்த முறை போயிட்டு வாய் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா சபரி இன்னும் கேம்ல இருக்கிறாரு. அடுத்த வாரத்துல போட்டியிலும் பாத்தீங்கன்னா சபரி மறுபடியும் கலந்துப்பாரு. ஸோ பார்வதி வந்து ஆனாலும் அடி வாங்கினாலும் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டி போட வர கடைசியில பாத்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு ஓட்டு போட்டாங்க. இங்க சபரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சபரி எந்த கேங்ல இருக்காரு, அன்பு கேங்ல. எஃப்ஜேவும் அன்பு கேங்கு, அந்த பக்கம் தானே ஓட்டு போடுவாரு. டே நான் வேற ஏதாவது பண்ணுவேன், ஆனா இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்பி அவரும் சுபிக்ஷாக்கு ஓட்டு போட்டார்ல. ஏன் போட்டாருன்னா இங்கே சாண்ட்ரா சொல்றாங்க அரோரா உட்கார வச்சு, அவன் கிளீனா வந்து எஃப்ஜே வந்து வெளியே அனுப்பிட்டான். ஏன்னா அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த வார கேப்டன் வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த வார கேப்டன் சபரி. ஸோ அடுத்த வாரம் அவன் வரணுங்கிறதுனால அந்த டாஸ்க்ல அவனுக்கு போட்டியா எஃப்ஜே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால
எஃப்ஜேவை அனுப்பிட்டு சுபிக்ஷாவுக்கு ஓட்டு போடுறான். இப்போ சுபிக்ஷா வந்தா ஈஸி இல்லை ஹேண்டில் பண்றது. அது இல்லாம ஏற்கனவே முரட்டத்தனமா பார்வதியை வந்து அவங்க கூட அந்த டாஸ்க்ல வந்து இடிச்சு தள்ளி ஒரு வார்னிங்கை வந்து செட் பண்ணிட்டான். இப்படி விளையாடினா நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டான். அதுக்கப்புறம் யாருன்னா அனுபவிக்கணும் அந்த கொடுமைன்னா வாங்க வந்து விளையாடுங்க, யாரா இருந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணிட்டான். இனி இன்னொரு பெண் வந்து டாஸ்க்ல அவன் பக்கத்துல போறதுக்கே பயப்படுவாங்க அப்படின்றதுனால ஈஸியா அவன் ஜெயிச்சிருவான். அதனாலதான் வந்து பெண் கண்டஸ்டன்ட் சுபிக்ஷாக்கு வந்து அவன் ஓட்டு போட்டான் அப்படின்லாம் சொல்ல அவங்க வாயா புலகுறாங்க. அரோரா இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் யோசிப்பாங்களான்னு அதுக்கு சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கெல்லாம் இப்படி பாக்குறீங்க, இப்படி பார்க்கணும், உள்ள போய் பார்க்கணும், அவங்க ஏன் எதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல இங்க நாமினேஷன்ல எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்களோ இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது பார்வதியும் கூப்பிட்டுக்கிறாங்க. பார்வதிக்கு பஞ்சாயத்து சபரி அடிச்சது, அடி வாங்கினது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம். ஸோ இந்த சபரியை போடலாமான் போது அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. யூஸ்வலாக பெஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு போவாங்க டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண. இப்போ சபரி ஆல்ரெடி அடுத்த வாரம் போறாரு அப்படின்னா அப்போ இந்த வாரம் ஒஸ்ட்டுன்னு அவரை நாமினேட் பண்ண முடியாது இல்லை, ஸோ பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் யாரை வைக்கலாம் அப்படின் போது ஆப்வியஸாக பாரு வந்து அரோரான்னு தானே சொல்லுவாங்க. அரோரான்னு சொல்ல அரோரா வந்து போன வாரம் மாதிரி இல்லைம்மா, இந்த வாரம் கொஞ்சம் நல்லாவே வெளியே வர பார்த்தாங்க. வியனா தான் வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை மாற்றி விட்டாங்க. இப்போ சபரிக்கு வந்து கிளீனாக ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு தகவல் ப்ரமோவும் வந்துருச்சு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று வினோத். கானா வினோத் ஆப்வியஸாக அவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர். ஏன்னா வந்து அவ்வளோ காமெடி என்டர்டைன்மெண்ட் அது இருந்தது. சில வார்த்தைகளை விட்டாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பதவியை பறிச்சாலும் டவுன் ஆகாம இப்போ திவாகர் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போறதுக்கு ஒரு வகையில பிக் பாஸ் அந்த பதவியை பறிச்சார்ல, அதுவும் தான் காரணம். ஏன்னா எஃப்ஜே கிட்ட பேசும்போது மற்றவங்க கிட்ட சபரி கிட்ட பேசும்போதும் நான் ராஜாவானது உனக்கு பொறாமன்ட்டு இருந்தார்ல, அப்ப அந்த பதவியை புடுங்கிட்டதும் பார்த்தீங்கன்னா அப்ப ராஜாவா இருந்தது அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதை புடுங்கிட்டதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்திருக்கும்ல, அந்த கோவத்துல தான் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு அவர் வெளியே போனாரு. ஸோ வெளியே போனதால அவரை ஒஸ்ட்டு குத்துவாங்க, அது வேற. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபரியை வந்து இங்கே யாரும் கண்டுக்கல. சபரி கூட பெஸ்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இப்போ பெஸ்ட்டுக்கு யாரை போடுவாங்க, இப்போ யாருக்கு பெஸ்ட் போடுறோமோ அவங்க அடுத்த வாரம் கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ சபரி ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுனால சபரி கூட மோதணும் அப்படின்னா யாரை போடலாம். இப்போ எஃப்ஜே வந்து ஆல்ரெடி அவன் திட்டமிட்டு தூக்கிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ எஃப்ஜேக்கு போட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ எஃப்ஜே வந்து இங்கே வந்துட்டா. அப்படி கானா வினோத் சிறப்பாக பண்ணாரு, அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்ம் கொடுக்குறது அது வேற. ஆனால் இங்கே வந்து எஃப்ஜே அவ்வளோ பெஸ்ட்டாலாம் ஒன்றும் பண்ணல. அது பீட் பாக்ஸ் வாசிச்சுட்டு இருந்தா அப்படி, அப்புறம் கூட்டத்தில் கத்திக்கிட்டு இருந்தா அப்படி. வேற என்ன பண்ணாரு, அந்த டாஸ்க் விளையாடுனதா அதை மட்டும் சொல்றாங்களா, அது கிடையாது. இவங்க எப்படின்னா இவங்க ஒஸ்ட்ன்னு சொன்னாலும் இல்லை பெஸ்ட்டுக்கு தான் யூஸ்வலாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும். ஒஸ்ட்ன்னு சூஸ் பண்ணால் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணால் அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு போகணும். அப்படின்னா இவங்க இந்த வாரம் ஃபுல்லாக யார் பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா பார்க்கறது கிடையாது. அடுத்த வாரம் கேப்டன்சியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும், யார் பண்ணால் நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இவங்க பெஸ்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அப்படிதான் சூஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார்ல சபரி. என்னதான் வந்து அங்கங்கே உடஞ்சி உட்கார்ந்தாலும் ஏன்டா கேப்டன் ஆகணுமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் கொடுத்தாலும் கன்சிக்யூட்டிவாக 2வது முறை கேப்டன் ஆகுறது அது ஒரு பெருமை தானே, அதை விட்டுற மாட்டாங்கல்ல. அது மூலயமா வேற சில பெனிஃபிட்லாம் கிடைக்கும்ல. ஸோ அதனால அவர் ஆகக்கூடாது. அவருக்கு போட்டியாக யார் போனா, டாஸ்கில் யார் போனா சிறப்பாக இருக்கும், சிறப்பாக சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அண்ட் வினோத். இதுல எஃப்ஜே வந்து எந்த அளவுக்கு சபரி கூட போட்டி போடுவாரு அப்படிங்கிறதுலாம் வேற. ஆனா கானா வினோத் நிச்சயமா சபரிக்கு ஒரு பெரிய தலைவலியா இருப்பாரு. இப்ப வந்து பார்வதிக்கு கண்ணில் அடிபட்ட மாதிரி பாத்தீங்கன்னா நாளைக்கு சபரி கூட அடிபடலாம் அடுத்த வாரம். ஏன்னா கானா வினோத் டாஸ்க்ல ஒரு மாதிரி ஏற்கனவே இந்த துஷாரோட வந்த டாஸ்க் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த தொப்பி டாஸ்க்ல இறங்கி வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. வேற லெவல்ல போகுது. பிசிக்கல் டாஸ்க் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிஜமாவே சூப்பரா இருக்கும் அடுத்த கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கனிக்கு வந்து கிளியராக ஸ்கெட்ச் போட்டு கனியை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இந்த பக்கம் சபரி கூட யாரெல்லாம் போட்டிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிவு பண்ணி வினோத் அண்ட் எஃப்ஜேவை வந்து போட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சபரிக்கும் ஒரு கட்டம் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் ஒஸ்ட்ல கூட குத்திருப்பாங்க, பட் இப்போ கேப்டனாக இருக்கிறதுனால குத்த முடியாது அப்படிங்கிறதுனால விட்டுருக்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஓவராலாக பார்க்கும்போது கேம் அப்ரோச்சாக இருக்குது. ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு இவங்க கூட தான் டீமு, அவங்களும் டீமு இவங்களும் டீமு அப்படின்றது இல்லை. ஃபேவரிட்டிசம் எங்கே இருக்குது, எதனால் டீம் சேர்ந்தாங்க, அதனால கேம் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகுதா, இல்லை நான் வந்து இந்த ரம்யா எஃப்ஜே மாதிரி ஆட்களை வந்து சோம்பேறிகளாக வச்சுக்கிட்டு அடிமைகளாக வச்சுக்கிட்டு அப்படியே நகர்த்துறாங்களா அப்படிங்கிறதுன விஷயம்.
இந்த கெமி உட்பட எல்லாரையும் வச்சுக்கிட்டு. அப்படி பார்க்கும்போது அன்பு கேங்கை உடைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. பிளான் போட்டபடி சரியான பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் எந்த லெவல்ல போறாங்க, எவ்வளவு சீக்கிரம் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.